கர்த்தருடைய பரிசுத்தமான நாம மகிமைப்படுவதாக. 120 நாட்கள் வேத வாசிப்பு திட்டத்தினுடைய 48வது நாள். ரூத் 4ஆம் அதிகாரம். ரூத்தினுடைய போவாசினுடைய திருமண வாழ்வை குறித்து இந்த அதிகாரத்தில் மிக தெளிவாக விவரிக்கப்பட்டிருக்கிறது. ரூத்துவுக்கு ஓபேத் என்கிற ஒரு குழந்தை பிறக்கிறது. அந்த ஓபேத்தின் சந்ததியில்தான் நம்முடைய இரட்சகர் வரப்போகிறார் என்பது தீர்க்க தரிசனம். 1 சாமுவேல் 1ஆம் அதிகாரத்தில் எல்கானாவுக்கு 2 மனைவிகள் இருந்ததாகவும், எல்கானாவினுடைய 2வது மனைவியாக இருந்த பெனினாளுக்கு குழந்தைகளும் அன்னாளுக்கு குழந்தை இல்லாதிருந்தது. அன்னாளுடைய ஜெபம் இந்த அதிகாரத்தில் இருக்கிறது. பொருத்தனையின் ஜெபம். ஜெபத்தை கேட்டு ஏலியினாலே சொல்லப்பட்ட தீர்க்க தரிசனம் அவருடைய வாழ்க்கையில் நிறைவேறுகிறது. சாமுவேல் இங்கே பிறக்கிறதை வாசிக்க முடியும். 2ஆம் அதிகாரத்தில் அன்னாள் தேவனை நோக்கி நன்றி செலுத்தி ஜெபிக்கிற ஜெபத்தையும், ஏலியின் குமாரர்கள் செய்கிறதான பாவத்தை குறித்தும், ஏலியின் குமாரரை குறித்து தேவன் பேசுகிறதான தீர்க்க தரிசன வசனங்களை குறித்தும் கேட்கலாம். 3ஆம் அதிகாரத்திலே சாமுவேலோடு கர்த்தர் பேசுகிற காரியங்களை குறித்து மிக தெளிவாய் சொல்லப்பட்டிருக்கிறது. 4ஆம் அதிகாரத்தில் இஸ்ரவேல் ஜனங்களுக்கும் பெலிஸ்தருக்கும் இடையே நடந்த யுத்தத்தில் ஏலியினுடைய பிள்ளைகள் ஓப்னியும் பினகாசும் மரித்து போகிறார்கள். இதை கேள்விப்பட்ட ஏலி மரிக்கிறான். ஏலியினுடைய மருமகளும் இந்த அதிகாரத்தில் மரித்து போகிறதாக இங்கே எழுதப்பட்டிருக்கிறது. வெளிப்படுத்தல் 6ஆம் அதிகாரத்திலே ஆவியானவர் ஆட்டுக்குட்டியானவருடைய முத்திரைகளில் ஒன்றை உடைத்த பொழுது அந்த முத்திரையிலிருந்து 4 விதமான ஸ்தோத்திரம் காரியம் குதிரைகள் புறப்படுகிறதை இந்த அதிகாரத்திலே நீங்கள் வாசிக்க முடியும். 6 முத்திரைகள் இந்த இடத்துல உடைக்கப்படுகிறதை நீங்கள் இந்த அதிகாரத்தில் வாசிக்கலாம். 7ஆம் அதிகாரத்திலே இஸ்ரவேல் கோத்திரங்களில் 1,44,000 பேர் முத்திரை போடுகிறதையும், அவர்கள் யார் யார் எந்தெந்த கோத்திரத்தை சார்ந்தவர்கள் என்பதை குறித்தும், ஆட்டுக்குட்டியான முன்பதாக நிற்கிற திரள் கூட்ட ஜனங்களை குறித்தும், அவர்கள் தாகம் அடைவதில்லை பசி அடைவதில்லை என்கிற வார்த்தையை சொல்லப்பட்டிருக்கிறது. 8ஆம் அதிகாரத்தில் 7ஆம் முத்திரை உடைக்கப்படுகிறதையும், இந்த 7ஆம் முத்திரையினுடைய ஸ்தோத்திரம் உடைக்கும் பொழுது 7 எக்காலங்கள் அங்கே கொடுக்கப்படுகிறதை குறித்தும் வேதத்தில் வாசிக்கிறோம். அப்படியே தூபகலசத்தை அவன் 7 எக்காலங்களை உடைய தூதர்கள் ஊதுகிற போது ஊதும்படி தங்களை ஆயத்தப்படுத்துகிறார்கள். 1ஆம் தூதன், 2ஆம் தூதன், 4 தூதர்கள் இந்த 8ஆம் அதிகாரத்தில் எக்காலங்களை ஊதுகிறார்கள். 9ஆம் அதிகாரத்தில் 5ஆம் தூதன் எக்காலம் ஊதும்போது ஜனங்களை வாதிக்கக்கூடிய தேள்களுக்கு ஒப்பான ஒரு மிருகம் அங்கே வெளிப்படுகிறதை குறித்தும், அதன் மேல் வரக்கூடிய வல்லமைகளை குறித்தும் சொல்லப்பட்டிருக்கிறது. 10ஆம் அதிகாரத்தில் ஒரு சிறு புஸ்தகம் அங்கே 9ஆம் அதிகாரத்தில் 6ஆம் தூதனும் 7ஆம் தூதனும் இங்கே ஊதுகிறான். 10ஆம் அதிகாரத்தில் சிறு புஸ்தகம் அவன் கையிலே கொடுக்கப்படுகிறது. அந்த புஸ்தகத்தை அவன் வாங்கின பொழுது 7 இடிகள் முழங்கினதும், அந்த 7 இடிகளின் சத்தத்தை அவன் எழுதும் பொழுதாக யோவான் ஆசைப்பட்ட பொழுது 7 இடிமுழக்கங்கள் சொன்னவைகளை எழுதாமல் முத்திரை போடு என்று சொல்லுகிறான். இனி காலம் செல்லாது தேவன் தாம் அறிவித்தபடியே தம்முடைய வார்த்தையை நிறைவேற்றப் போகிறார் என்பதை குறித்தும் இந்த அதிகாரத்தில் சொல்லப்படுகிறது. இந்த அதிகாரத்தில் யோவானுக்கு சொல்லப்படுகிற ஒரு வார்த்தை, நீ அந்த தூதன் கையிலிருந்து அந்த சிறு புஸ்தகத்தை வாங்கி புசி, வாய்க்கு தேனாகியும் வயிற்றுக்குள் போகும்போது கசப்பாய் இருக்கும் என்று சொல்கிறார். நீ அநேக ஜாதிகளை குறித்து இன்னும் தீர்க்க தரிசனம் சொல்ல வேண்டும் என்று சொல்லி முடிக்கிறார். வாசியுங்கள், தியானியுங்கள், பலப்படுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.